வந்து 10 நாள் ஆகிடுச்சி. போன ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை முடிஞ்சு போச்சு. 9 நாள் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊசி 12 ஊசி போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து 9 மாத்திரை, காலையில் 4, நைட்டுக்கு 4 மாத்திரை. ஆனாலும் வந்து இந்த நைட்டில் படுக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலராக இங்கெல்லாம் சுத்தமாக ஆறிட்டு வந்துருந்துச்சு. இன்னும் அதிகபட்சம் இது ஒரு 3 நாள் 4 நாளையில் சுத்தமாக ஆறிடும். இதெல்லாம் நானே ஊசி எடுத்துருவாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி பால் தட்டின மாதிரி இருப்பாருங்க. இதை அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு படுத்திங்கன்னா காலையில் இதில் வந்து சீழ் மாதிரி வந்துடும் இல்லையா. அதனால் நான் என்ன செய்வேன் தெரியும், கெரோசின். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லோரும் செய்யக்கூடாது, ரொம்ப ரிஸ்கியான ஐட்டம். ஏன்னா இது வந்து பாய்சன் ஐட்டத்தில் வரும். ஆனால் இது வந்து கெமிக்கல் வேறவையே தவிர இது வந்து இந்த மாதிரி சீழ் பூச்சி ரத்தம் ஊற்றுற புண்ணெல்லாம் இதை வைக்க முடியாது. பாருங்கள், நான் சீமன் வந்து டெய்லி நைட்டில் ஒரு 3 சொட்டு பாருங்கள். புண்ணை வந்து நல்லா ஆற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. புழுத்து வராது, சீழ் பிடிக்காது. மேற்கொண்டு காலையில் ட்ரையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சீமனை போட்டு தான் படுப்பேன். எப்பயுமே நான் சீமனை வந்து நைட்டில் ரொம்ப கொசு கடிச்சுன்னா சீமனை தடவுவேன் புண்ணில். இது வந்து என்னென்னா பாடி நல்ல கண்டிஷனில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீமனை சேர்க்கணுன்னா, ஏன்னா சீமனை வந்து பஞ்சபூதத்துலேருந்து நேரடியாக கிடைக்காது, பெட்ரோலியம் ப்ராடக்ட் தானே. நம்ம வேசலைன்னா எதில் தயாரிக்கிறாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் தயாரிக்கிறாங்க. கற்பூரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான், சரிங்களா. அப்போ வேசலைன்னு பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் வந்து மருந்தில் வருது. ஆனால் நம்மள்கிட்ட விஷமாயிடாதுன்ட்டு என்னோடய நம்பிக்கை. அதை பற்றி நான் சரியான ஆராய்ச்சி எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன் பாருங்கள். காலையில் இது நல்லாயிருக்கும். இந்த பாலுக்குள்ளே சீட்டு எதுவும் வராது, நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி 10 நாளாக இந்த காயத்தை முதல் 3 நாள் விடலை. ஏன்னா அப்போ ரொம்ப எரிஞ்சுது, சூடாக பச்சையாக இருந்துச்சு காயம். இந்த மாதிரி பட்டை விட்டதுக்கப்புறம் இதை நான் விட்டுட்டுருக்குறேன். பாருங்க, நான் சீமனை வச்சதும் அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம வச்சுக்கிட்டு எடுத்தாக்கா எல்லாம் வந்துடுச்சு கையோட. அந்த முன்ன காயத்தில் பார்த்திங்கன்னா பால் கட்டின மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் எண்ணெயை சொட்ட விட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் ஃபுல்லாக உச்சி எடுத்ததால் ரொம்ப முடிங்கிடுச்சு வலி. ஒருக்குன்னு இப்படி மாறிடும். அப்போ இதை அப்படியே விட்டுருந்தோம்னா சீழ் பிடிச்சிக்கும். அதுதான் சீமனை போட்டேன் நான். எல்லோரும் அதை செய்யக்கூடாது, எல்லாருக்கும் அது ஒத்துக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது யாரும், சரியா.